படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1, 2, 3வது வசனங்கள் 4 வசனம் வரை ஒவ்வொரு வசனம் படிங்க. ஆதியிலே பசங்க படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். நான் சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் சுய தோற்றமான பொருளை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென் ஆமென். இந்த ஆதியில வார்த்தை இருந்தது. ஆதிக்கு நமக்கு விளக்கம் தெரியாது. ஆதிக்கு நமக்கு என்ன தெரியாது? விளக்கம் தெரியாது. இப்ப மனுஷன் இந்த யோகா கிளப்புகள், யோகா சங்கங்கள், இயக்கங்களை உண்டு பண்ணி உலகங்களை அப்படியே அவங்களுடைய ஒரு விஞ்ஞான ரீதியில நேர விஞ்ஞானத்துக்குள்ள போய் விஞ்ஞானத்திலிருந்து உலகத்தை, படைப்புகளை, அந்த இந்த இது பரிமாண வளர்ச்சிகளை அப்படியே வைத்து ஒன்றிலிருந்து ஒன்று வந்திருக்கும். இப்ப தாவரங்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்தை வெட்டி அதனுடைய கிளை அதில் கொண்டு ஒட்டி அதை பொறுமையாக வளர்த்து மூடு ஒரு மரமா இருக்கும், கிளை ஒரு மரமா இருக்கும். அப்படி வளர்த்து அதனுடைய உள்ளேயும் சேர்ந்த கனியை உண்டாக்கி விடுகிறான். அதே மாதிரி காய்கறிகளை நமக்கு சிறியவைகளை எல்லாம் பெரிதாக்கவும் நிறைய பலன் கொடுக்கத்தக்கதான் மனுஷன் மாற்றி விடுகிறான். இதெல்லாம் செய்கிறதுனால மனுஷன் என்ன நினைக்கிறான்னு, இப்படித்தான் ஏதோ ஒரு 1லிருந்து 2ஆகி 2 4ஆகி 4 8ஆகி அப்படி வளர்ந்ததும் வளர்ச்சி அடைந்ததும் குறுகி போனது அழிந்து வளர்ச்சியாக்கி அப்படி மனுஷன் எல்லாவற்றிலும் அவனும் அப்படித்தான் வளர்ந்து வந்திருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா மனுஷன் அப்படி படைக்கப்பட்டவன் அல்ல. டார்வின் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானியினால பரிணாம வளர்ச்சிங்கிற ஒரு தத்துவத்தை அவன் கொண்டு வந்து உலகத்தில் உள்ள வளர்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய காணுகிற தாவரங்கள்ல, மனுஷன்ல, மிருகங்கள்ல, காய்கறிகள்ல, கறிகள்ல எல்லாவற்றிலும் வித்தியாசங்களை அவன் காண்பித்து இது போலதான் என்று அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். தேவ ஆவியானவரை ஏவப்பட்டு பேசுகிற மனுஷன் அவன் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லும் போது அவனை ரொம்ப மோசமாக திட்டி பேசக்கூடிய அளவுல குரங்குக்கு மனுஷனை சமமாக்கி இருக்கிறான். ஆனா நம்முடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆதி. ஆதினா என்னது? ஒரேடியா ஒன்றாவது, உலகத்துல ஒன்றாவது, முதலாவது, உலகத்துல ஒன்றாவது தொடக்கம். அதாங்க வேதம் ஆங்கிலத்தில் இந்த பிகினிங் காட் என்று எழுதுகிறது. ஆதியிலே தேவன், பிகினிங் காட். அங்க தேவன் வானத்தையும் பூமி என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அந்த ஆதியில திரும்ப எடுத்து சொல்லும்போது வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நாங்க படிக்கிறோம் எங்க யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து. இதுல 2வது வசனத்தை திரும்ப ஒரு படிக்கிறாங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் ஆழம் இருந்தது. ஆழத்துல அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு தண்ணியில இருள் இருந்தது. அவர் அதுக்கு மேல அசைவாடிக்கிட்டே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது ஏதோ கொஞ்சம் முட்டைகளை பெருவாரியாயிட்டு அதுக்கு மேல நல்ல கவனமாக அடைக்காக்குற ஒரு பறவையை போல, ஒரு பெரிய பறவையை போல தேவன் அதுக்கு மேல அப்படியே இருந்ததாக, அதில் கொஞ்சம் நம்ம பொறிச்சு நல்ல குஞ்சுகளாக அந்த தாய் பறவையை போல வந்ததாக, சிலது அழிஞ்சு போனதாக, சில பூமுட்டையை போனது போல அங்கே சில கருத்துக்கள் அங்கே உண்டாகும். அப்படி வேதத்துல நம்முடைய கருத்துக்களுக்குள்ள இமேஜுக்குள்ளால அப்படி வரும். அல்லேலூயா. அடுத்த வசனம், தேவன் வெளிச்சம், இருளை பார்க்கிறாரு தேவன். ஆழத்துல இருள் இருக்கிறது, தண்ணி கண்ணாடி போல இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. இப்போ உயரத்துல சூரியன் இருக்குது, இடம் அவ்வளவு என்ன செய்கிறது?
சூரியன் உள்ளதுல உயரத்துல இருக்குது, நட்சத்திரங்களுக்கு கீழே இருக்குது. அப்ப அவ்வளவு பூமிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் உயரத்துல சூரியன் இருக்குது. ஆனா சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு என்ன செய்கிற தடை இல்லாம நம்ம மேல வந்து படுகிறது, முகத்தை பிரகாசிக்க ஆட்டுகிறது, அடையாளம் காட்டுகிறது. நம்ம சரீரத்துல பட்டது எது உண்டாக்குறது? சூட்டை உண்டாக்குகிறது. அந்த அளவுக்கு. அதுக்கு காரணம் இடையில மாசு தூசு மேகம் வந்தா என்ன செய்யாது, அந்த வெளிச்சம் நம்ம மேல குறையும், சூடு நம்ம மேல என்ன செய்யாது, படாது. இதே போல தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாசு இல்லாத தூசு இல்லாத தண்ணீர் அந்த ஆகாய விரிவுக்கு சமமாக ஆழத்துல இருள் இருக்குது. ஆமே, அந்த இருள் வந்து தண்ணி முழுவதும் பிரவாகித்திருக்கிறது. இப்ப உயரத்துல சூரியன் இருக்குது. சூரியன் பூமியினுடைய பகுதி அந்த அவ்வளவு அந்த சூரியனுடைய வெளிச்சம் தாக்கத்தை உண்டாக்குகிறது. அது அவ்வளவு இடத்துல வெளிச்சத்தை தருகிறது, தடையில்லாத இடங்களில் எல்லாம். அதே போல ஆழத்துல இருள் இருந்தது. அப்ப தேவன் நேரத்தை பார்க்கும்போது இருள் மாத்திரம் தெரிகிறது. ஒரு அலையில சொல்லுங்க, தண்ணி அவ்வளவு அந்த இருளை என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறதாக அவ்வளவு மேல வரைக்கும் அந்த இருளை வெளியே கொண்டு வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட தண்ணீர்ல தேவன் மேல என்ன செய்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனால தேவன் இப்ப அடுத்தால ஏதோ உண்டு பண்ண பிரியப்படுகிறார். அந்த தண்ணிக்குள்ளால வெளிச்சத்தை பிரவேசிக்க பண்ண கர்த்தர் பிரியப்படுகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக்கிடுவது என்று சொன்னார். 4ஆம் வசனம், வெளிச்சத்தை இருளை தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் உண்டாக்கிடுவது என்று சொன்னார். வெளிச்சத்தை இருளை வெவ்வேறாக பிரித்தார். ஆழத்துல இருள் இருந்தது. அங்கே நம்ம தியானத்துக்கு கடந்து வருகிற பொழுது இந்த இதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டி இருக்குது. ஜலம், ஜலம், இருள், வெளிச்சம். ஜலம், இருள், வெளிச்சம். இது அவ்வளவு நம்ம தீர்க்க தரிசன வடிவத்தில் இருக்கிறத அது உண்மையான தோற்றம் என்ன, எதை சொல்ல கர்த்தர் ஜலம் என்று சொல்லுகிறார், எதை சொல்ல இருள் என்று சொல்லுகிறார், எதை சொல்லுவதற்கு பதிலாக வெளிச்சம் ஒளி என்று சொல்லிவிடுகிறார் என்று நம்ம அந்த பாடத்துக்கு கடந்து வர, ஆமென், அந்த எழுதின ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தணும். அவர் வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் அவருக்கு இருதயத்துல அவருடைய சிந்தனையில இருந்தது அவர் எழுதி வச்சிருப்பாரு. என்னுடைய சிந்தனை அறிவு இல்லைன்னா ஒருவேளை இப்ப என்னுடைய அறிவில் மிகுதியினால புத்தியினால படிப்புனால நான் பெரிய ஞானி போல நிறைய புத்திசாலி போல நான் காணப்படலாம். ஆனா அவர் எழுதினவர் எதை நோக்கத்தோடு எழுதினாரோ அவர் எனக்குள்ள வந்திருந்தா தான் அது எனக்கு என்ன செய்யும், தெளிவாகும். அதான் உண்மை. அப்படி வராததுனால தான் நிறைய பேர் தான் தோன்றித்தனமாக வேதத்துக்கு விளக்கம் சொல்லிவிடுவார்கள். அவர்களை கர்த்தருடைய வேதம் வேத புரட்டர்கள் என்று சொல்லிவிடுகிறது. அல்லேலூயா, ஆமே. அப்ப நம்ம இதை எதெல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டி இருக்குது, ஜலம், இருள், வெளிச்சம். அல்லேலூயா. 5, 6 வசனங்கள்ல படிச்சேன்னா தேவன் பகல் என்று பெயரிட்டார் என்று பெயரிட்டார். அது இருக்கட்டும். 6வது இளவசனம், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப ஜலம் இருக்குது, ஒரு பெரிய ஜலம், பல 1000 கிலோமீட்டர் ஆழத்துல இருந்து மேல வரைக்கும் ஜலம் இருக்குது. அந்த இடையில வெறும் வெற்றிடம், ஆகாய விரிவுன்னு சொன்னாலே என்னதுதான், வெற்றிடம் உண்டாக்கடவுது சொல்லுகிறார் நடுவில். அப்ப தண்ணி மேலேயும் போனோம் கீழே வரணும், இடையில என்ன வந்துடணும், வெற்றிடம் உண்டாக வேண்டும். அதான் ஆகாய விரிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பிரிக்கும் போது அந்த வெற்றிடத்தை உண்டாக்கி அவர் பிரிக்கிற வேளையில அந்த வெற்றிடத்திற்கு, அந்த ஆகாய விரிவுக்கு மேல் ஜலத்துக்கு மேல் ஜலம் என்று, மேலே நிற்கிற ஜலத்திற்கு கீழே நிற்கிற ஜலத்துக்கு கீழ் ஜலம் என்று கர்த்தர் பிரிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த காரியங்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா, ஆமென், ஆமென், இரவும் பகலும் ஆகி சாயங்காலமும் காலையிலுமாகி என்ன உண்டாயிற்று, முதலாம் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வெளிச்சத்தை இருளை வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இரவும் பகலும் அதுல வந்துட்டு சொல்றார். அப்ப நம்ம இங்க சூரியனை இருந்தா, சூரியன் வந்தா பகல் வருது, சூரியன் போனா இருள் வருது.
அப்படிதான் நாம பார்த்திருக்கிறோம். அப்ப தேவன் இந்த இருளையும் சூரியன் வந்தவுடனே வருகிற வெளிச்சத்தையும் பகலையும், சூரியன் போன வருகிற இருட்டையும் இருளையும் தேவன் அங்க அடையாளப்படுத்தல. 14ஆம் அதிகாரம் உள்ள இருந்தபடி, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. பகலை ஆள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும். இப்ப நம்ம கணிப்புல உடனே சூரியன் பகல்ல வருகிறது, சந்திரன் இரவுல வருகிறது. நம்முடைய கணிப்புல நம்ம கண்மனுக்கு முன்னால நாம பார்க்கும்படியாக. அல்லேலூயா. அதை உண்டாக்கிடுவது என்று சொன்னார். இரவும் பகலும் சேர்ந்து 4ஆம் நாள் ஆயிற்று. 4ஆம் நாள்ல தான் எதை உண்டாக்கி இருக்கிறாரு? சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கி இருக்கிறார். அதுல வரக்கூடிய இரவு பகலை அங்கதான் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இங்க ஒரு நாள் வந்திருக்கிறது, அந்த நாளுக்கு இரவும் பகலும் உண்டாகி இருக்கிறது. அதற்கு முதல் நாள் என்று தேவன் அங்க நாளையும் குறித்து முதல் நாள் கிரியாக அதை முடித்திருக்கிறார். அப்ப இது சூரியனால வருகிற பகலும் அல்ல, சூரியன் போய் மறைந்து இருட்டினால வருகிற இரவும் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம வேதத்துக்குள்ளால போய் நம்ம தியானிக்கிற பொழுது ஜலத்தை குறித்தும் இருளை குறித்தும் அதிகமாக இவைகள் மூன்றும் கலவையாகவே இருக்கும். எவைகள் எல்லாம்? இருளும் ஜலமும் இருளும் வெளிச்சமும். நாம முடிந்த அளவுக்கு வேதத்துக்குள்ளார ஆழமாக போய் தியானித்து அதிக நேரம் தேவ சமூகத்திலிருந்து ஜபத்தோட காத்திருந்து கண்டுபிடிக்க கர்த்தர் செய்த உதவியினால 29ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல இருந்தபடி 29ஆம் சங்கீதம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். அதுல வேறொரு பிள்ளை 10ஆம் வசனம் படி, கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருப்பார். அல்லேலூயா. நல்ல கவனி. 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் விளங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் தண்ணீர்கள் மேல இருந்து தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்குகிறதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சத்தம் போடுகிறார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கிடவது என்று ஒரு அப்படியே ஒரு தேவ வல்லமை கெடுத்த ஒரு வார்த்தையில் அதை பேசுகிறார். ஒரு சத்தத்தை அப்படி உண்டாக்குகிறார். அந்த சத்தம் எவ்வளவு ஆழமானது, இல்லைன்னா வல்லமை உள்ளது, எவ்வளவு அதிகாரம் உள்ளது என்பதற்கு அடையாளமாக உடனே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. அது இருளுக்குள் பிரவேசிக்க கடவுள் என்று சொல்லுகிறார். உடனே அந்த என்ன ஒரு கனத்தை ஒரு வல்லமையோடு. ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு ஆளை ஒரு இடத்துக்கு அனுப்பும் போது, இப்போ அங்க உனக்கு அந்த காரியம் உனக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா அவன் கொஞ்சம் அப்படியே யோசிப்பான். இவ்வளவு பெரிய காரியம் இவர் சொல்ல அப்படி கிடைக்குமா? அதை கொஞ்சம் கூட சத்தமா உறுதியா விசுவாசத்துல இன்னும் கொஞ்சம் சத்தமா உறுதியா சொல்லும் போது நம்ம சத்தம் அவனை அப்படி தூக்கி கொண்டாங்க என்ன செய்திருக்கோம்? அந்த சத்தம் அவனை விசுவாசத்துல அதை என்ன செய்திருக்கோம்? அப்படி கர்த்தர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தண்ணீர் மேல என்ன செய்திருக்கிறார்? முழங்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். படிங்க. அந்த வசனம் அப்படி இருக்கட்டும். எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு பிள்ளை படிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்,
இவரை சர்வத்துக்கு எப்படி நியமித்தாரா? நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமை பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தை தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயும் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமாருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். 2வது வசனம், இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவரை, அந்த இவரை என்று சொல்லப்படுகிறவர் அவருடைய குமார். ஒரு வசனம் படிக்க சொல்ல அந்த வசனம் மாத்திரம் படிச்சுட்டு முடிச்சிடணும். அந்த வசனத்தை படின்னு சொல்லும்போது அடுத்த வசனத்துக்கு கருத்து வேற பாகத்தை கொண்டு போய்விடும். திரும்ப அந்த பக்கத்துல உறுதிப்படுத்த நிறைய பேச வேண்டியது இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அவரை கொண்டு சர்வத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆமென், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்கிறது? ஒளியா இருக்கிறது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4வது வசனங்கள்ல படிக்கிறோம். அதுல 9ஆம் வசனத்துல உலகத்துல வந்த அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவில்லை. அந்த உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி, உலகத்துல தேவனால உண்டாக்கப்பட்ட ஒளி. அது ஜலத்தின் மேல கர்த்தரால சொல்லப்பட்டது. எந்த ஜலத்தின் மேல? அவர் ஒரு ஜலத்துக்கு மேல அசைவாடி கொண்டிருந்தாரு. அந்த ஜலத்துக்கு மேல அவன் இருந்தவருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஜீவன் உள்ளதாக இருந்தது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருந்தது. அந்த வார்த்தையானது அப்படியே சொன்னது, அப்படியே அவர் பேசினார், அந்த வார்த்தை அப்படியே செய்தது. அவர் சொன்னார், அந்த வார்த்தையில அவருடைய முழு வல்லமை இருந்தது. நான் சொன்னேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு வார்த்தையை பேசும்போது அதுல எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அபிவிசுவாசத்தை நீக்கி அந்த மனுஷன் அந்த காரியத்தை செய்ய நம்ம எவ்வளவு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அந்த மனுஷன் ஆழமாக சிந்திப்பான். அதன்படி அவன் புறப்பட்டு போவான், அந்த காரியத்தை செய்வான். அவன் எவ்வளவு பெரிய மேலான மனுஷனும் மெதுவா சும்மா பதமா அப்படி ஒரு மனம் இல்லை ஒரு விசுவாச குறைவோட அந்த காரியத்தை செய்ய பேசினால் நடக்காது. செய்யறதுல கொஞ்சம் குறைவு இருக்கும், நிறைவு இருக்காது. ஆனா அதை ஒரு கண்டிப்போட அழுத்தமாக உறுதியாக திரும்ப ஒரு தடவை சொல்லாதபடி அவன் சொல்லிட்டா அந்த காரியத்துல செய்கை உண்டாகும். அது தேவனுடைய மகத்துவத்துல அது இருந்தது. ஆமென். அவருடைய வாயில நான் எப்படி இருந்தேங்கிறாரு நீதிமொழி 8ஆம் அதிகாரத்துல. அவர் வாயில நான் வார்த்தையா இருந்தேன், அவருடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்து அவர் எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அது அவ்வளோதே நான் என்ன செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 29ஆம் சங்கீதத்துக்கு திரும்ப கடந்து வருவோம். 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனித்தது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமென். அவர் பேசினால் ஆமென் 5000 வருடங்களுக்கு முன்பு உள்ள கேதுரு மரம், மரங்கள்ல பலத்த மரம், உளுத்து போகாத மரம், கரையால் சாப்பிடாத முடியாத மரம், எண்ணெயும் திரவமும் உள்ள மரம் கேதுரு மரம். அந்த மரத்தை கர்த்தருடைய சத்தம் என்ன செய்திருமா? 2 துண்டாக முறித்து போடுமா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான சத்தம். அந்த சத்தத்தை கர்த்தருடைய வேதம் ஒரு குமாரன் என்று சொல்லுகிறது. 10வது வசனத்துல கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனி.
9வது வசனத்துல கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கி பெண்மான்களை ஈடுபடி செய்யும். நல்லா பார்த்துக்க, பெரிய சமுத்திரத்தை அப்படியே பிளந்து அதுக்குள்ளால போய் ஆழத்துல போய் அந்த இருளுக்குள்ளால இருக்கிறதுக்கு எல்லாம் வெளிச்சத்தை பிரவேசிக்க பண்ணும். இடையில பார்த்தீங்கன்னா கேதுரு மரங்களை முறிக்கும். 114ஆம் சங்கீதத்துல அப்படியே பாறைகளை மலைகளை துள்ள செய்து விடும் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் அவ்வளவுக்கு வல்லமை உள்ளது. அந்த சத்தத்துக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, 9வது வசனத்தை கவனி, நான் விளக்கம் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிச்சுக்க, உலகத்துல மிகவும் சாதுவான எல்லா மாமிச பட்சிணிகளும் மாமிசத்தை சாப்பிடுகிற எல்லா மிருகமும், ஆமென், ஒரு பெரிய நல்ல காட்டுல உள்ள விழா, மாட்டு வகையில விழா, மாடு, அந்த மாடு, இப்படிப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனை இருக்கு பாருங்க, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் காட்டு பூனை. இந்த குள்ளநரி, ஓநாய், சென்னாய் என்று பல இடத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் அதுக்கு முட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஆனா அதை அப்படியே கடிச்சு இழுத்து கீழே போட்டு உயிரோட வச்சு சாப்பிட்டு போடும். இல்லையா? அவ்வளவுக்கு ஒரு தன்னை எதிர்க்க வருகிற, அழிக்க வருகிற, சாப்பிட வருகிற மிருகத்தினை தப்பித்து போக இயலாமையும் பலவீனப்பட்டதுமான ஒரு ஜீவராசி தான் எது? மான். அல்லேலூயா. ஆனா காடுகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லா மிருகத்தையும் சாப்பிடுகிற சென்னாய், எல்லா மிருகத்தையும் சாப்பிடுகிற சிங்கம், எல்லா மிருகத்தையும் சாப்பிட்டு போடுகிற கரடி, புலிகள் எல்லாம் காட்டுக்குள்ளால கால காலத்துல குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா உலகத்துல நீ எங்க பார்த்தாலும் ஆமென், காட்டுக்குள்ளுக்குள்ளால நாய 2 கண்ணால ஆமென் தங்குகிற இடத்துல சுற்றி மான் நிற்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். அக்கா அப்பா படிப்பு முடிச்சு முதல்ல கேரளாவுங்க இடுக்கியில ஆமென் 26ஆம் மைல்ல நான் இருக்கும் போது, அல்லேலூயா, அப்படி அவ்வளவுக்கு பெருக்கப்பட்டிருக்கிறது மான். உலகத்திலே சாதுவானது மான். மான் போல பார்க்கிறான்னு சொல்லுவாங்க. கொடிய மிருகத்தை கண்டவன என்ன செய்யுமா? நடுங்கி ஓட முடியாம, அல்லேலூயா, ஆமென், அப்படியே புலி சாடி வரும்போது மலர்ந்து படுத்து காலை நீக்கிட்டு அப்படியே கிடக்கிறத நீ வீடியோக்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே அதுக்கு ஓடி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி மறந்து 4 காலை அப்படியே வச்சுட்டு கழுத்தை காட்டிட்டு இருக்கோம். அப்படி நடந்து வந்து புலி என்ன செய்யும்? கழுத்தை கடிச்சு கோதறி கொள்ளும். அப்படிப்பட்டதுதான் எது? மான். இனி இந்த மானுடைய இன்னொரு தன்மை என்னன்னா, குட்டி இனப்பெருக்கம் அதிகமா பிரீட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா ஜாதி மானும் பெரியதான் கிடக்கும் காட்டுல. அது எப்படின்னா, அதுக்கு தந்த இந்த குட்டி போடுகிற வேளையில அது பிரசவ காலம் அந்த குட்டியுடைய தலை கால் வெளியே வந்து இருக்கும் போது அங்க ஒரு கரடி ஒரு புலி வந்துன்னா அப்படியே வயிற்றுக்கு வெளியே அந்த குட்டியும் இது தலையும் காலம் இருக்கும்போது ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்ன செய்யும்? அதை கொண்டுகிட்டு என்ன செய்யும்? ஓடும். அந்த குட்டி என்ன ஆகும்? அந்த குட்டியினுடைய பிரசவிக்கிற அந்த தாய் என்ன ஆகுன்னு யோசித்து பார். அல்லேலூயா. குட்டி காலும் தலையும் வெளியே இருக்கும். அங்க என்ன வந்துகிட்டு இருக்கோம்? நீ குட்டி போடு, நீ சரி குட்டியை போட்டு கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வர அவனை என்ன செய்கிற? குட்டி ஆளாகி விட்டுட்டுப்பா சாப்பிட்றேன்னே சொல்ல புலி. அல்லேலூயா. அப்படியே சேர்த்து கடிச்சு முதல்ல குட்டியை தான் முதல்ல சாப்பிட்றதுக்கு பார்க்க. அதுதான் எலும்பு தோல் ஒன்னே அதுக்கு என்ன செய்யணும்? நீக்க வேண்டாம். அப்படி கடிச்சு சாப்பிட்டு போடும். அதனால அந்த குட்டி பாதி வெளியும் பாதி வயிற்றுக்கு இருக்கும்படியா என்ன செய்யும்? ஓடுகிற, தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிற ஒரு பயந்த எல்லா மிருகமும் அப்படியே சாப்பிட்டு போடுகிற ஒரு மிருகம் தான் எது? மான். அல்ல, அந்த மானை குறித்து கர்த்தருக்கு சொல்றாரு பாருங்க. மலைகளை பிளக்கப்படும், பாறைகளை வெடிக்க செய்யும், மலைகளை உண்டாக்கும், பாறைகளை உண்டாக்கும், கேதுரு மரங்கள் எல்லாம் முறிக்கும்.
அதே சமயத்துல கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கி பெண்மான்களை ஈடுபடி செய்யும். அதிலே சொல்லுங்க. அதனாலதான் புலியும் கரடியும் சிங்கமும் குறைஞ்சிட்டு கிடக்கும், மாடு இப்படி இருக்கும், பெருகி கிடக்கும். கர்த்தருடைய வல்லமை, சத்தத்தில் இருக்கிற வல்லமைய கொஞ்சம் தியானத்தின் மூலமாக யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ரவுடி ஒருத்தன் தான் இருப்பான், கேடி ஒருத்தன் தான் இருப்பான், வெட்டுக்கிறவன் குத்துக்கிறவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஆனா ஆயிரக்கணக்கில் சாந்தமான ஜனங்கள் பெருகி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது ஒரு ரவுடி வர அந்த முதல் ரவுடி விட மாட்டான். முதல் ரவுடி கூட்டத்தை அழிக்கிறதுல ரெண்டாவது ரவுடி கூட்டம் ஓய மாட்டான். அவங்களுக்குள்ளால அழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த சாந்த சொருவிகள் எல்லாம் வளர்ந்துகிட்ட வர காரணம் கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெறியாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 42ஆம் சங்கீதத்துல ஆமென். அந்த வசனம் எத்தனை வசனம்? முதல் வசனத்தை பாரு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை நோக்கி என்ன செய்கிறது? கதறுகிறது. இவ்வளவு பயந்த இந்த ஜீவராசி கொலைகளை, தாவரங்களை, பச்சிலைகளை, புல்லுகளை அப்படியே அங்க பார்க்கும் இங்க பார்க்கும், வாய் அப்படியே அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு கடிக்கும், அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு தான் நிச்சயம் இலைய கொலை அணிச்ச கடிக்கும். அப்படியே அடுத்ததை பார்த்த உடனே இங்க இருக்கிறத அப்படியே தொண்டைக்குள்ளால சரியா போகிறதுக்கு முன்னால் அடுத்ததை என்ன செய்கிறோம்? கடிச்சிடும். எல்லாம் சேர்ந்து தொண்டைக்குள்ள என்ன செய்யும்? போய் திக்கிடும். வயத்துக்கு கொஞ்சம் இருக்கும், தொண்டைக்கு கொஞ்சம் இருக்கும், வாய்க்கு கொஞ்சம் இருக்கும். அல்லேலூயா. அவன் தள்ளி பார்க்கும், அருமையான ஒரு நீரோட, தெளிந்த நீரோட போயிட்டு இருக்கோம். அதுக்கு அப்படியே ஒரு பாதையும் தெரியும். இதை ஒரு கொஞ்சம் சவைச்சு அதை உள்ளுக்குள்ள தள்ளிக்கிட்டு அப்படியே அந்த தண்ணியை ஒரு முனர் குடிச்சா அதை அவ்வளவு உள்ளுக்குள்ள என்ன செய்திடும்? போய் அப்படியே பைக்குள்ள செட் ஆகிக்கிடும். ஒரு மறைவான தெளிவான ஒரு பாறைக்கு மறைவில், ஒரு மர மறைவில் போய் அவனை திரும்ப எடுத்து என்ன செய்யலாம்? அசைப்படலான்னு சொல்லிட்டு தண்ணி எட்டி பார்த்தா தண்ணியை கண்டாச்சுது. அவன் தண்ணியை கண்டாச்சுது. அவன் பக்கத்துல கிடக்குதுன்னு தெரிஞ்சாச்சுது. அப்படியே கொஞ்சம் வேகமா 2 எட்டு எடுத்து போனா அந்த தண்ணிக்கு பக்கத்துல ஒரு சிங்கம், பெண் சிங்கம் அப்படியே பசியோட படுத்து கிடக்குது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாஞ்சித்து கதறும். வாய்க்குள்ள கொலை இருக்கும், தொண்டைக்குள்ள கொலை இருக்கும். தண்ணி குடிச்சா மாத்திரம்தான் அது உள்ள போகும். தண்ணி குடிச்சா மாத்திரம்தான் அந்த தொண்டைக்கு இருக்கிறது போகும், மூச்சு விட முடியும், பிழைக்கும். ஆனா அங்க என்ன கிடக்குது? சிங்கம் கிடக்குது. இப்படிப்பட்ட தன்மை உள்ளதுமா. அல்லேலூயா. அதனால அது நீரோடைய பார்த்து என்ன செய்யுமா? இந்த மான் பெருக என் ஆண்டவர் ஆமை காடுகளை வெளியாக்கி விடுகிறாரா. போ சிங்கமே போ, அங்க போ, பட்டினி கிடந்து எங்கே போய் சாவு, புலியை நீ எங்கே போய் சாவு. என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்? என் பிள்ளை என்ன செய்யணும்? விடுதலையோட பிரசவிக்கணும், குட்டியை போடணும், பால் கொடுக்கணும், வளர்க்கணும். ஆமே நடக்க தெரியாம இருக்கிறது லம்பி லம்பி நடந்து நடந்து ஊனி ஊனி ஆமே மான்கால்களை போல ஆக்குவீர் என்று இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுவார். அந்த கால் மலைகள்ல ஏற, பள்ளங்கள்ல இறங்க, தண்ணிக்குள்ளால இறங்கி ஓட. அல்லேலூயா. அப்படி அந்த கால்களை உண்டாக்குவதில் தேவனுடைய மகத்துவங்களை பார்த்தீங்கன்னா ஆமே அவர் மகத்துவத்தில் வல்லமையில் பராக்கிரம் உள்ள கர்த்தர். ஆமே கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்யுங்க? வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் சங்கீதம் 50. வந்து பாருங்கள் அவர் எப்படி ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமே சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறவர்? சிந்தையா இருக்கிற கர்த்தருடைய சத்தம். அந்த வார்த்தை தொடர்ந்து படிச்சுன்னா காடுகளை வெளியாக்கி எல்லா மிருகத்தை எங்கேயாவது போக வச்சு பக்கத்துல இருக்கிறதுக்கு கண்ணு தெரியாமாக்கி காது கேட்காம ஆக்கி தன்னுடைய மானை என்ன செய்து போடுவார்? பெருக பண்ணி போடுவார். அல்லேலூயா. சரி, இது அந்த விளக்கம் அப்படி இருக்கட்டும். எனக்கு அன்பான அதனால ஆமென் எந்த அளவுக்கு ஆமென் கர்த்தரை நம்பி ஜீவிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பால் அதிகமாக உண்டாகணும் என்பதற்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்படவே மாட்டாங்க. உங்களுக்குள்ளால சிலர் குறைபட்டு இருக்கிறீங்க, எனக்கு 100க்கு 100 தெரியும்.
ஒவ்வொரு பேரிடத்திலையும் அந்தந்த சூழ்நிலை இந்த வருகைக்கு முன்னால நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டு நான் எச்சரிக்காத காரியம் கிடையவே கிடையாது. ஆமென். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது காரியத்தில் தோற்றிருப்பீர்களானா, உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கலன்னா அதுக்கு முன்னால கர்த்தர் உங்களுடைய காரியங்கள்ல வருகிற தோல்வியை ஃபெயில கர்த்தர் எனக்கு உணர்த்தி உங்களை எச்சரிக்காம ஒரு மனுஷர் கைவிடப்பட்டு போனதே கிடையாது. இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். இல்ல நீர் எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தணும்னா தெளிவுபட பேரையும் ஆட்களையும் குடும்பங்களையும் இடங்களையும் நேரங்களையும் எல்லாம் எடுத்து சொல்ல கர்த்தர் ஆவிக்குள்ள ரெடியா இருக்கிறேன். இல்லையா? அதனால கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்தோங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை சார்ந்து. அல்லேலூயா. சுய சித்தத்தில் என்ன செய்யாத, இஷ்டத்துல என்ன செய்யாத, சுய சித்தத்துல என்ன செய்யாத. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே போ. உனக்கு அறிவு இருக்கட்டும், உனக்கு புத்தி இருக்கட்டும், உனக்கு ஆள் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நீ கர்த்தருடைய அப்படி வார்த்தையின் போப்படி போ. ஆமே. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படப்படார். ஆமே. மனுஷனை நம்புவது கண்ணீர் வருவிக்கும். அல்லேலூயா. ஆமே. சும்மா நீங்க ரோட்ல எல்லாம் பார்ப்பீங்க, கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். ஆமே. மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும். ஆமா. இந்த வார்த்தைகளை அப்படியே நான் சொல்லாம எந்த இடத்துல இப்போ ஒரு விசுவாச பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா அந்த விசுவாச பிள்ளை கிடைச்சுன்னா அந்த சேர்ந்த குடும்பங்கள் அவ்வளவுத்துக்கும் பம்பரத்தம் போல கரை சுத்தி நானும் பிள்ளை மனைவி ஒளி செய்யாதவங்க இல்லை. இல்லையா? இப்போ அவங்கள கர்த்தருக்குள் நடத்த ஒன்னால முடியல, என்னால முடியல, அவங்கள விட்டு உதவின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க எனக்கு. இவர் சொன்ன உடனே நான் என்ன செய்திடணும், என் குடும்பத்தெல்லாம் விட்டுடணும். இல்லையா? ஆமே. நான் படாத பாடு இல்லை, நான் ஜெபிக்காத ஜெபம் இல்லை. அவர்களால நீ போய் பலனடைய முடியாது, அவர்களால உனக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. இப்ப இருக்கிற பிரயோஜனத்தை நம்பாத. நீ கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை மறக்காத. உன்னை விசுவாசத்துல கீழே கொண்டு போய் பெரிய காயத்தை, பெரிய சேதத்தை உண்டு பண்ண பிசாசு குடும்பத்தோட கொண்டு திரும்ப சேர்க்கிறான். அல்லேலூயா. தேவ சமூகத்தை ஆமா இங்க கொஞ்சம் கடுமையான உடனே அப்படியே கண்டுகிடவே மாட்டேன். கர்த்தருக்குள்ள அப்படியே இருப்பேன். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்தோம், எப்படி பிரயாசப்பட்டோம், எப்படி கண் விழித்தோம், எப்படி இந்த ஆளுக்காக இந்த ஆளுக்கு பகைர எவ்வளவு அவ்வளவுத்துக்கு பாடுபட்டேன் நான், எனக்கு தெரியும். இல்லையா? ஆமென். அதனால அவங்கள விட்டு ஒதுங்கி சொன்னோமானா அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தியன்னா அது உன்னோடு இருக்கட்டும். இல்லையா? உன்னை நம்பி உனக்காக குடும்பம் அவ்வளவுத்துக்கும் நான் நடந்திருக்கிறேன், வீடுகள் இருக்கேன், ஜபிச்சிருக்கிறேன், சுவிசேஷ சொல்லியிருக்கிறேன். ஆமை என்ன காட்டணுமோ எந்த பயில் காட்டி அழைக்கணுமோ அழைத்திருக்கிறேன். அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீ வந்த பிறகு நான் ஒன்ன அப்படி சொல்லுகிறதுக்கு முன்னால ஏன் பேக்ரவுண்ட் பின்னால பாருங்க. ஒருத்தன் வந்திருக்கிறான், இத வந்து வசனத்துக்கும் உங்களுக்கு வரக்கு முன்னாலேயும் வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் செவி கொடுத்து அதை கமெண்ட் பண்ணி அதற்கெல்லாம் பிரைஸ் எல்லாம் சொல்லி அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறத அவனுடைய அந்த இதுல யூடியூப்ல இதுல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அதை பார்த்ததுனால அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து கர்த்தரை ஏற்றவளை கொண்டு சேர்த்தார். உங்களுக்கு நல்லா தெரியும், என் குடும்பத்துல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எப்படிப்பட்ட அக்காளுக்கோ பிள்ளைகளுக்கோ தங்கச்சிக்கோ யாருக்கு நடந்தாலும் அங்க என்ன நடந்தாலும் எனக்கு பங்கும் இருக்காது, எங்களுக்கு பார்த்தேறாது. அல்லேலூயா. எனக்கு தேவன் தந்த பிள்ளைகள் தேவனுடைய சமூகம் தான். அப்படி இருக்கிறதுனால சொல்லும்போது அப்படின்னு சொன்னேன்னா நான் அமைதியாயிருவேன், இனி நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. அவன் எப்படி சேராதுங்க நடக்காதுங்க நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இன்றைக்கு நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அமையது எனக்கு அவசியம் இல்லாதது காணுகிற வரைக்கும் தான் போராடுவேன். அல்லேலூயா. அது அப்படி இருக்கட்டும். தேவனை நம்பி வாழுகிறதுக்கு சொல்லுகிறேன். சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாரு? சிந்தையா இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்படியே இரு, விசுவாசத்துல உறுதியா இரு, கர்த்தரை சார்ந்து இரு, அது போதும் உனக்கு. அல்லேலூயா. உனக்கு வழியில் அவங்கள கொண்டு வரது பாரு, அவங்க வெளியில போறது சரின்னு சொன்னா அந்த வழியை நீ விட்டுறணும். இது தப்பான வழின்னா இதை விட்டுறணும்.
அது சரியானவள், அதை எடுத்துக்கொள்ளணும். எலியா சொல்றாரு, எந்த மட்டும் ரெண்டு மனசுல குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை சேவி, பாகால் தெய்வமானால் பாகால சேவி என்று சொல்லுங்கள் இல்லையா? அல்லேலூயா. தைரியமா அப்படியே அவங்க வழியில் அப்படியே போகலாம். அது சரி என்று கர்த்தர் உனக்கு உணர்த்துவார். ஆனால் அல்லேலூயா இல்ல, ரெண்டு மனசோட இருக்கிறத கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்பதை தெளிவாக என் பிள்ளைகள் புரிந்து கொள்ள கர்த்தர் என்னை வெளிப்படுகிறார். நமக்கு இங்க படிக்கிறோம் பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் அந்த ஜலம். அந்த ஜலத்துக்கு எஸ்பெஷலி என்ன சொல்லப்பட்டு 17 அதிகாரம் 1 வசனம் படி வெளிப்படுத்தின விசேஷம் 17:1 படி 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, யார்? யோவானுடைய பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. திரளான தண்ணீர், திரளான தண்ணீர். அல்லேலூயா. அந்த திரளான தண்ணீர் ஜலம், ஆழம் அப்படி சொல்லத்தக்கதாக பெரிய தண்ணீர், நம்ம சொல்லலாம் பெரிய தண்ணீர், மிகுதியான தண்ணீர். அந்த தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற, தண்ணீருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற மகாவேசி, கத்தோலிக்க வேதாமத்துல பெயர் போன வேசி, நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கிற பெயர் போன வேசி என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆமென். அதுல 3ஆம் வசனத்துல ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான், 7 தலைகளை 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அல்லேலூயா. அந்த ஜலத்தை இப்போ நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கிற ஸ்திரீ அடுத்தால இன்னொரு விளக்கம் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தினுடைய மாற்றங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்தில் கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளை 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்போ அந்த ஜலம் சிவப்பு நிறமுள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்திரீயை அப்படியே கர்த்தருடைய வார்த்தையினால் அது அங்க வித்தியாசப்படுத்தப்படுகிறது. அதுல 17ஆம் வசனம் படித்தோமானால் 15ஆம் வசனம், பின்னும் அவர் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, தண்ணீர்களை கண்டாயே. அந்த பன்மையில ஒரு தண்ணீர் அல்ல, தண்ணீர்கள். அந்த தண்ணீர்கள் ஒன்றல்ல. தண்ணீர் தான் ஒன்று தானே, அப்படித்தானே? கொஞ்சம் கலங்கி இருக்கும், கலங்காம இருக்கும், தண்ணீரே தான். இங்க தண்ணீர்களை கண்டாயே. அந்த திரளான அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் சுய தோற்றமான பொருளை உடையதாக, அதே போல ஒன்றுக்கொன்று எப்படி இல்லாம இருக்காது, ஜோடி இல்லாமல் இராது. அத ஆவியானவர் தான் அதை என்ன செய்வார், அவர் எழுதியிருக்கிறனால அவர் தான் என்ன செய்வார், அதை சேர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆமென். அவர்கள் ஒரே யோசனை உடையவர்கள் என்று 17ஆம் வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரே யோசனையும். ஆமென். அவர்கள் இருந்து தங்கள் ராஜ்யத்தை ஆமென் மிருகத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தண்ணீர் திரளான ஜலம், வகை வகையான ஜலம். அது ஜாதிகள், பாசைக்காரர், அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் தான் கர்த்தர் ஜலத்தின் மேல அசைவாடினாங்க. இவங்களுக்கு மேலதான் கர்த்தர் ஆமென் பிசாசினால உருவாக போகிற மொத்த ஜனங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ நம்ம எத்தனாவதாக எந்த இடத்துல எப்ப பிறந்திருக்கிறோங்கிறத நமக்கு ஓரளவு கிடைக்க தெரியும். ஆனா எந்த கர்த்தருடைய பார்வையில எந்த நம்பர், நம்ம எந்த கவுண்ட்ல வருகிறோம் நமக்கு தெரியாது. இனி கடைசியாக பிறக்க போகிற ஆமென் மனுஷர்களை பற்றி நமக்கு தெரியாது. முதல்ல பிறந்தவர்களை கூட நமக்கு தெரியாது. இப்ப அவ்வளவு பேரையும் ஒன்னாக கர்த்தர் கண்டு இப்ப ஏவாளை கர்த்தர் ஆமென் ஆதாமுடைய விலாவில் இருந்து எடுத்து அவனுக்கு முன்பாக ஸ்திரீயாக நிறுத்தின பொழுது அவன் சொன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும்
மாமிசத்தில் வாசமா இருக்கிறாள் என்று அவன் சொல்லிட்டு அப்ப கர்த்தர் உள்ள சொல்றார் அவனை கொண்டு, இவள் ஆமென் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட படம் அடி மனுஷி ஆமென். இவள் உலகத்துல பிறக்க போகிற அவ்வளவு மனுஷருக்கு யாரா இருப்பா? தாயா இருப்பா. அவளுக்குள்ளால உலகத்துல பிறக்க போகிற அவ்வளவு பெரிய கர்த்தர் கண்டார். அதே போல அந்த ஜலத்துல அவ்வளவு மனுஷரை ஒன்னாவது மாமிசத்துல பிறக்கிறவங்க ஒன்னாக கண்டார். அவைகளுக்கு மேலதான் அசைவாடிட்டு இருக்கிறார். நான் விளக்க சொன்னேன், ஒரு பறவை குட்டிகள் முட்டைகளுக்கு மேல அடை காக்கிறது போல குறிச்சு எடுக்கிறதற்கு அவசை அடை காத்திருந்தது போல வேத்துகள் ஆழமா போகும்போது நமக்கு தெரியும். அந்த 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 ஜலத்துக்குள்ளால கர்த்தர் இப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். அவ்வளவுத்துக்குள்ளாலேயும் அந்த மண்ணான மாமிசமான மனுஷத்தில் வந்த மனுஷர்களுக்குள்ளால ஆமென் அவங்களுக்குள்ளால இருதயம் ஒன்று இருக்கிறது. அந்த இருதயம் முன்னால ஒரு காலத்துல ஆத்மாவாக இருந்தது. ஆத்மாவுக்குள்ள ஜீவன் இருந்து ஜீவன் போன பிறகு வெறும் இருதயமா இருக்கிறது. அந்த ஜீவன் திரும்ப பிரவேசிக்க எந்த ஆத்மா எந்த இருதயம் அதை எதிர்பார்க்கிறது, அதை பிரியப்படுகிறது, அந்த ஜீவனை அதற்குள்ளால விசேஷமா அறிவித்தால் அந்த ஜீவனை எந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ளும் என்று கர்த்தர் அப்படியே தியானிச்சிட்டு இருக்கிறார். அந்த ஆத்மாவுக்குள்ள அதுக்குள்ள இருந்து போன ஜீவனை திரும்ப அனுப்புவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுகிறார். மொத்த மனுஷர்களுக்குள்ளே கர்த்தர் ஒன்றாக ஜீவனை அனுப்பிவிட்டார் என்று வேதம் சொல்லும். ஆமை நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று என் பெஞ்சாதி பெற்றா என் பிள்ளைகள் பெற்றாங்க அப்படி பிள்ளைகள் நம்ம கணக்கு பாய் வைத்திருப்போம். ஆனா கர்த்தர் ஒன்றாக ஒரே நேரத்தில் அவ்வளவு பேரை கண்டார். அவ்வளவு பேருக்கு இருதயத்தில் வெளிச்சத்தை என்ன செய்தார்? பிரவேசிக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா ஆமென். படி எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர்களுக்குள்ளால கர்த்தர் வெளிச்சத்தை பிரவேசிக்க பண்ணார். இன்னொரு வசனத்தை படிச்சுட்டு போவோம். எரேமியா 47ஆம் அதிகாரத்துல 2வது 3வது வசனங்கள் எடுத்து படிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரமாதமாகி தேசத்தின் மேலும் அலறுவார்கள். அவருடைய பலத்த குதிரைகளுடைய குழம்புகளின் சத்தம் ஜலம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துல அவர்கள் என்று மனிதர்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த ஜலம் எதுதான்? மனிதர்கள் பலத்த குதிரைகளுடைய குழம்புகளின் சத்தத்தையும் அவருடைய ரதங்களின் கடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இறைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பார்ப்பார்கள். அந்த நோக்கி பாராதிருப்பார்கள். அல்லேலூயா. தப்பித்துக் கொள்ள அவனுக்கு வழியை பார்ப்பா. அந்த வடக்கே இருந்து வருகிற அந்த ஜலம் எது? வடக்கே மேல இருந்து இஸ்ரவேலுக்கு நோக்கி வருகிற ஜலம் எது? பாபிலோன் தேசம், பாபிலோன் ராஜாவோடு கூட வருகிற சேனை. அதை கர்த்தருங்க என்ன சொல்லுகிறார்? ஜலம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால ஜலம் என்று சொல்லுவது வேதத்துல தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நேரடியான கருத்து கர்த்தர் வைத்திருக்கிறதை வேதத்துல மற்ற இடங்கள்ல அவன் கண்டுபிடிக்க கர்த்தர் வைக்கும் போது அது எதுதான்? ஜலம். ஜனங்கள், ஜாதிகள், பாசைக்காரர்கள் என்பதாக கர்த்தர் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமே. அதுக்குள்ளால கர்த்தர் எதை பிரவேசிக்க பண்ணுகிறார்? படி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்தே படி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையும் தேவனாக தான் இருந்தது. அல்லேலூயா. சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. பார்த்துக்க. அப்படியே கர்த்தர் அப்படியே உலகத்தை பார்க்கிறார், அப்படியே இருக்கிறார், அப்படியே இருந்து வெறுமையா இருக்கிறார். அவருக்குள்ளால ஒரு யோசனை வருகிறது, ஒரு திட்டம் வருகிறது. அவன் வேதத்துல எழுதப்படாத சத்தியத்துல இன்னொரு பாகம்
நாம ஏசாயா 14 அதிகாரமும் எசேக்கியேல் 28 அதிகாரத்தை நம்ம படிக்கிற பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசினுடைய அந்த மேன்மைகளையும் அவன் அது நிமித்தமாக பெருமை கொண்டதையும் தேவன் அவனை திருத்து போக பண்ணி அவனை அழித்து அவனுடைய கிரிகளை அழிப்பதற்கு தேவன் பண்ணின திட்டங்களையும் நாம மனசுல வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் ஆகாதவன் என்று நீ என்ன செய்யப்பட்டாய்? அகாத பாதாளத்தில் தள்ளப்பட்டாய் என்று அது நிமித்தமாக அவ்வளவு கூட்டம் அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்ததுனால அந்த தூதர்களால பள்ளங்களும் மேடுகளும் உண்டாயிற்று என்பது போல கர்த்தருடைய வேதம் நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. அந்த தூதன் அவனை வெட்கப்படுத்த, அவனை அவமானப்படுத்த, அவனுக்கு இருக்கிற அந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்த பெருமையை அழிக்க, அவனிலும் சிறியவனாக மனிதரை சிருஷ்டித்து 8ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம், தேவ தூதர்களை சற்று சிறியவனாக அவனை உண்டாக்கினீர், அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை பெரியவனாக்கினீர். அதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் எபிரேயர் 2 அதிகாரம் 6, 7 வசனங்கள்ல திரும்ப அதை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவனை மகிமையினாலும் கனத்தெல்லாம் முடிச்சுட்டி அந்த சாத்தானை